Hi guys, this is Life of Homeo by Jenny. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்டீரியா மெடிக்கல்ல தேர்ட் ட்ரக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? மெட்டீரியா மெடிக்கல் என்ன ட்ரக் நீ பார்க்க போறோம்னா Bryonia album. Bryonia album தான் பார்க்க போறோம். ஓகே. சினானிம் பார்த்தா அப்படினா 3 synonyms இருக்கு. Wild herb, Vitis alba and then white Bryonia அப்படி சொல்லிட்டு 3 synonyms இருக்கு. It's a plant kingdom. And then பார்த்தோம்னா Cucumbitaceae family. It's a Bryonia album prover பார்த்தா அப்படினா Dr. Samuel Hahnemann தான். ஓகே. Dr. Samuel Hahnemann தான் வந்து prover. And then thermal வந்து பார்த்தோம்னா hot, and then temperament பார்த்தோம் அப்படினா irritable and vicious temperament-ஆ இருப்பாங்க. Diathesis பார்த்தோம் அப்படினா it's a gouty and rheumatic diathesis. Okay, so அதுக்கப்புறம் பார்த்தோம்னா sora miasms. ஓகேவா? So அந்த Bryonia album sphere of action எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா sphere of action is a serous membrane, and then பார்த்தோம் அப்படினா is a mucous membrane, synovial membrane, and then fibrous tissues, liver, respiratory system, and brain. So இங்கெல்லாம் வந்து sphere of action இருக்கும். So ஓகேவா? So அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்ப்போம். Bryonia album கான்ஸ்டிடியூஷன். So it's a dark hair and then dark complexion. ஓகேவா? dark complexion இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா நர்வஸா இருப்பாங்க. and then phlegm to muscle fiber. That means அவங்களுக்கு வந்து dense muscles இருக்கும். So gym bodies எல்லாம் இருக்கும் இல்லையா? So dense muscle இருக்கும். and then dry and then nervous and slender people. So இதுதான் வந்து இவங்களுடைய constitutions. Okay. So அதுக்கு அடுத்து இவங்களுடைய mind symptoms. இவங்களுடைய mind எப்படி இருக்கும் அப்படின்னா ill-humored. That means it's a very irritable and then easily get anger. Okay, easily get anger. அதுக்கப்புறம் வந்து talks constantly about business. ஓகே, சோ பிசினஸ் பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க உடம்பு சரினாலும் ஐயோ பிசினஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பிசினஸ் பத்தினே திங்க் பண்ணிட்டு அதை பத்தியே பேசிட்டே இருப்பாங்க. பிசினஸ் பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டிசைர் டு கெட் அவுட் ஆஃப் பெட் அண்ட் கோ ஹோம். சோ இப்ப இருந்து இந்த பெட்ல இருந்து எந்திரிக்கணும், உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட்ஸ் ஆன்சைட்டி அபவுட் ஃபியூச்சர் அண்ட் தென் பிசினஸ். அவங்க ஃபியூச்சர் பத்தியும் பிசினஸ் பத்தியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கும். ஓகே, சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டிசைர்டு திங்ஸ் இமீடியட்லி விச் கேனாட் பி ஹேட் விச் வென் ஆஃபர்டு ஆர் ரெஃப்யூஸ்ட். அதாவது அவங்க வேணும்ன்ற பொருள் அவங்களுக்கு வந்து உடனே கிடைக்கணும். அப்படி உடனே கிடைக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கொடுத்தாலும் அந்த பொருளை வந்து நீங்க டபுள் மடங்கு அவங்க கேட்ட பொருளை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து இவங்களுடைய மைண்ட் சிம்டம்ஸ். ஓகே, சோ அதுக்கடுத்து இவங்களுடைய பிசிக்கல் ஜெனரல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசிவ் ட்ரைனஸ் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் என்டையர் பாடி. சோ என்டையர் பாடி ஃபுல்லாவே மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கு இல்லையா, ஃபுல்லா ட்ரைனஸா இருக்கும். சோ இதுதான் வந்து மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ். ஓகேவா? ட்ரைனஸ் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் வந்து Bryonia ஒரு PQRS சிம்டம்ஸ்னே சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப எய்மன்ஸ் ஃப்ரம் கம்ப்ளைண்ட்ஸ் எதனாலலாம் வரும். ஓகேவா? எய்மன்ஸ் ஃப்ரம் ஹாட் டு கோல்ட். ஓகேவா? ஹாட் டு கோல்ட் அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் வெதர் அண்ட் தென் கெட்டிங் ஹீட் வித் கோல்ட், getting hot in summer. Okay, getting hot in summer. Over chill when heated, exposed to cold air, and then suppressed discharges, suppressed menstruation, suppressed milk, and then choking, mortifications, anger, violence with anger, and then after anger chilliness. So இதனாலலாம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும். இதான் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் பார்த்தா ஸ்டிச்சிங் பெயின் அண்ட் டியரிங் பெயின் வந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பெயின் டியரிங் பெயின் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டிச்சிங் பெயின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ ஸ்டிச்சிங் பெயின் பார்த்தோம்னா வாஸ் இன் த ஸ்லைட்டஸ்ட் மோஷன் அண்ட் தென் இன்ஸ்பிரேஷன் அண்ட் தென் காஃப். ஸோ காஃப் பண்ணாலோ இன்ஸ்பிரேஷன் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பெயின் இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் பெட்டர் பை த அப்சல்யூட் ரெஸ்ட் லையிங் ஆன் பெயின்ஃபுல் சைடு. சோ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் தென் பெயின்ஃபுல் சைடு அவங்க வந்து படுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டரா ஃபீல் ஆகும். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்டஸ்ட் அக்ரவேட் பை த ஸ்லைட்டஸ்ட் மோஷன் அண்ட் தென் பார்த்தோம்னா ரிலீஃப் பை த அப்சல்யூட் ரெஸ்ட். So it is the characteristic symptoms of the Bryonia. இதுதான் வந்து characteristic symptom of Bryonia. ஓகேவா? So okay, and then பார்த்தோம் அப்படின்னா it's a great thirst for cold water. அவங்க வந்து கோல்ட் வாட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோல்ட் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஓகேவா? So large quantity of water at long intervals. That means ஒரு பாட்டில் தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு இட்ஸ் 2 hours 3 hours கழிச்சு தான் வந்து மறுபடியும் அந்த ஒரு பாட்டில் தண்ணி குடிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட thirst. ஓகேவா? சோ இதுதான் வந்து பிசிக்கல் சிம்டம்ஸ். சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டியூ டு த கோல்ட் ஏர் அண்ட் தென் எக்ஸ்போஸ்டு டு கோல்ட் ஹேர் அண்ட் தென் கான்ஸ்டிபேஷன்னால உங்களுக்கு வந்து ஹெட் வரும். ஓகேவா? சோ ஹெட் வென் அயன் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெட் வரும். காஃப் பண்ணும்போது இருமும் போது அவங்களுக்கு வந்து ஹெட் வரும். ஓகேவா?
அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா when stooping as if brain going to burst. அவங்க ஸ்டூப்பிங் குனியும் போது அவங்களுக்கு வந்து பிரைன் வந்து பர்ஸ்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? சோ அது ஹெட்ஏக் இன் த மார்னிங் ஆஃப்டர் ரைசிங் அண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஐஸ். சோ ஹெட்ஏக் பார்த்தோம் அப்படின்னா எழுந்த உடனே வந்து அவங்களுக்கு ஹெட்ஏக் வரும். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு மார்னிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பனிங் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹெட்ஏக் இருக்கும். ஓகே, ஸ்டிச்சிங் பெயின் ஆஸ் இஃப் மோஷன் சின்னதா அவங்க வந்து நடந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பெயின் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஹெட்ஏக் இஸ் பெட்டர் பை ப்ரெஷர். அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டரா ஃபீல் ஆகும். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைங் ஆன் பெயின்ஃபுல் சைட். மோஸ்ட் ஆஃப் பிரயோனியாவுக்கு வந்து ரைட் சைடு வராங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ரைட் சைட்ல வந்து பெயின் அதிகமா இருக்கும். ஸோ அதனால லைங் ஆன் ரைட் சைட்ல அவங்க வந்து படுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டரா ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹெட்ஏக் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெட்ஏக் முடிஞ்சது. ஸோ ஹெட் பத்தி இப்போ வந்து பார்த்தோம்னா ஜிஐடி வந்து பார்ப்போம். ஸோ ஜிஐடி கம்ப்ளைண்ட்ஸ் சேம் அப்படின்னா ஜிஐடி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ட்ரைனஸ் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் எமெட்ரிக் கனால். சார் ஜிஐடி ட்ராக் இருக்கு இல்லையா? சோ அது ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன் ஃபுல்லாவே ட்ரைனஸா இருக்கும். சோ இதுதான் ஜிஐ ட்ராக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ட்ரைனஸா இருக்கும். சோ இதனால இட் இண்டிகேட்ஸ் த ட்ரை அண்ட் கிராக் இந்த லிப்ஸ் அண்ட் மவுத். சோ லிப்ஸ்லயும் அண்ட் மவுத்லயும் பார்த்தோம்னா கிராக்டு அண்ட் தென் ட்ரையா இருக்கும். ஓகேவா? சோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா it's a great thirst for cold water. Okay, a great thirst for cold water already நம்ம சொல்லிருக்கோம். So great thirst for cold water. So next பார்த்தோம் அப்படின்னா pressure in the stomach after eating as if stone. அதாவது அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல வந்து ஸ்டோன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இட்ஸ் ரிலீவ்டு பை த எரக்டேஷன். ஏப்பம் விட்டாதான் வந்து அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும். பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஏப்பமே வராது. ஓகேவா? அண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட் cannot sit up from the nausea and faintness. நாசியா அப்பவும் ஃபெயிட்னஸ் அப்பவும் அவங்க வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க, சிட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஐடி ட்ராக்லே தான். சோ கான்ஸ்டிபேஷன்ஸ் இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ் எதனால வந்து இட்ஸ் ட்ரைனஸ் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் கோலான். லாஜிக் டெஸ்டைன்ல கோலான் இல்லையா? சோ லாஜிக் டெஸ்டைனே கோலான் சொல்லுவோம். சோ கோலான் வந்து இட்ஸ் ட்ரைனஸா இருக்கும். இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன்லாம் ட்ரைனஸா இருக்கும். சோ அதனால கான்ஸ்டிபேஷன் இருக்கும். சோ கான்ஸ்டிபேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரை அண்ட் தென் ஹார்ட் அண்ட் நாட்டி லார்ஜ் ஸ்டூல் as if burnt. So ட்ரையா இருக்கும், ஹார்டா இருக்கும், நாட்டி ஸ்டூலா இருக்கும். ஓகேவா? சோ burnt எரிச்சல் ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும், பர்ன்டா இருக்கும். ஓகேவா? சோ கான்ஸ்டிபேஷன் அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெட்ஏக் இருக்கும். கண்டிப்பா வந்து ஹெட்ஏக் இருக்கும். ஹெட்ஏக்ல இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம். சோ கான்ஸ்டிபேஷனால ஹெட்ஏக் வரும். சோ சேம் அதே தான். சோ அண்ட் தென் கான்ஸ்டிபேஷன்ஸ் டியூரிங் டிராவலிங் டு சி. சோ கடல்ல அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும். ஓகே, சோ அடுத்து டயரியான்னு பார்த்தோம் அப்படின்னா டயரியா இந்த மார்னிங் டியூ டு த கோல்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். அதனால வந்து அவங்களுக்கு வந்து டயரியா வரும். டயரியா டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து டே டைம் வந்து ஹீட்டா இருக்கும், நைட் டைம் வந்து ரொம்ப சில்லியா கோல்டா இருக்கும். ஓகே, சோ அதோட பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சஃபர் ஃப்ரம் மார்னிங் டயரியா. ஓகேவா? சோ எழுந்தோடனே அவங்களுக்கு வந்து டயரியா வரும். சோ இட்ஸ் பெட்டர் பை கம்ப்ளீட் ரெஸ்ட். ஸ்லைட்டஸ்ட் மோஷன்னாலும் அவங்களுக்கு வந்து டயரியா வரும். சோ அதுதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா காஃப் மெயினா வந்து காஃப் தான் இருக்கு. சோ காஃப் வந்து எதனால வரும் அப்படின்னா டியூ டு எக்ஸ்போஸ் டு கோல்ட் ஹேர் அண்ட் தென் டேக்கிங் கோல்டு அண்ட் தென் ஹாட் இன் சம்மர். ஸோ இதனாலதான் வந்து அவங்களுக்கு காஃப் வரும். அண்ட் தென் ட்ரை காஃப் இருக்கும், அண்ட் தென் ஹாட் காஃப் இருக்கும். ட்ரை காஃப் வித் வாமிட்டிங். ட்ரை காஃப் வரும்போது அவங்களுக்கு வாமிட்டிங் வரும். ஸ்டிச்சிங் பெயின் இந்த செஸ்ட் ரீஜியன் வைல் காஃபிங். அவங்க காஃப் பண்ணும்போது செஸ்ட் ரீஜியன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பெயின் வந்து இருக்கும். அண்ட் தென் ஹோல்ட் த செஸ்ட் வைல் காஃபிங் பிகாஸ் ஆஃப் த ஸ்லைட்டஸ்ட் மோஷன் இஸ் அக்ரவேஷன். சோ அவங்க காஃப் பண்ணும்போது செஸ்ட வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து காஃப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்லைட்டஸ்ட் மோஷன் கூட அவங்க வந்து அக்ரவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அக்ரவேட் அட் நைட் டைம். ஓகேவா? அக்ரவேட் அட் நைட் மோஷன் அண்ட் தென் ஹீட் இன் ரூம். அவங்களுடைய ரூம் ஹீட்டா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அக்ரவேட் ஆகும். ஓகேவா? சோ ஓகே, ரிலீவ்டு பை த கம்ப்ளீட் ரெஸ்ட் அதான் அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் பார்த்தோம்னா நிமோனியாவுக்கும் வந்து நம்ம பிரயோனியா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நிமோனியா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நிமோனியா பார்த்தீங்கன்னா லோவர் லோப் ஆஃப் த ரைட் லங் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். இட்ஸ் டிசைர் டு டீப் பிரீத் பண்ணணும். அவங்க டீப் பிரீத் பண்றதுக்காக அவங்க டிசைரா இருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சிம்டம்ஸ். ஓகேவா? சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோ ஃபீவருக்குமே வந்துக்கலாம். டைஃபாய்ட் ஃபீவர் அண்ட் தென் ருமட்டாய்ட் ஃபீவர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் தென் டியூ டு ஃபீவர் எதனால டியூ டு கோல்டு ஹேர், எக்ஸ்போஸ்டு கோல்டு ஹேர். சோ இதனால வந்து அவங்களுக்கு ஃபீவர் வரும். இட்ஸ் ஃபீவர் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களால
கண்ணு ஓபன் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ணு ஓபன் பண்ணாலும் ஐ ஓபன் பண்ணாலும் இட்ஸ் ஸ்டிச்சிங் பெயின் வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பார்த்தோம்னா இட்ஸ் ருமட்டாய்டு அண்ட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் தான். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் தென் கவுட்டி டயபிசிஸ் தான். ஸோ கவுட்டி இந்த மீன்ஸ் ஆசிட், கவுட்டின்றது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல வரும். ஸோ ஆங்கிள் ரீஜன், ஸோ எங்கெல்லாம் வந்து யூரிக் ஆசிட் வந்து இட்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரே இடத்துல நிறைய யூரிக் ஆசிட் கலெக்ஷன் ஆயிருக்கும், அந்த இடத்துல கவுட்டிங் நம்ம சொல்லுவோம், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கெல்லாமே வந்து நான் வந்து பிரயோனியா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து ரைட் சைடு வெட்ட முடியுது. ஓகே, இதோட ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா சேம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் மென்சஸ் டு இயர்லி டு ப்ரொஃபியூஸ் அண்ட் தென் சப்ரஸ்டு மென்சுரேஷன்ஸ் இருக்கும். சப்ரஸ்டு மில்க் மதர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்ரஸ்டு மில்க் இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் vigorious menstruations. Vigorious menstruation nose bleeds when menses should appear. எப்பப்பெல்லாம் menses வந்து உங்களுக்கு appear ஆகும் அப்பதான் வந்து nose வந்து bleed ஆகும். ஓகேவா? ஓகே, சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் மேமே இஸ் ஹெவி. அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் வந்து ஹெவியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? மேமே இஸ் ஹெவி, ரொம்ப ஹார்டா இருக்கும், ஹாட்டா இருக்கும், பேல். ஓகேவா? இட்ஸ் ஸ்டோனி ஹார்ட்னஸ் வந்து இருக்கும். பிரஸ்ட் வந்து ஸ்டோனி ஹார்ட்னஸா இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் modalities பார்த்தா ஃபர்ஸ்ட் அக்ரவேஷன்ஸ். ஓகே, அக்ரவேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லைட்டஸ்ட் மோஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டூப்பிங், வார்ம்த், வெதர், ஈட்டிங், எக்ஸர்ஷன், ஸ்டூப்பிங், cannot sit up, சப்புரேஷன்ஸ், and then அயன் பண்ணும்போதும் நம்ம ஹெட்டேக் வந்து சொல்லணும். அயன் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து அக்ரவேஷன் இருக்கும். ஸோ இதுதான் அக்ரவேஷன். அமெலியரேஷன் பார்த்தோம்னா இட்ஸ் பெட்டர் பை கம்ப்ளீட் அப்சல்யூட் ரெஸ்ட், ப்ரெஷர், லைங் ஆன் பெயின்ஃபுல் சைடு, டேம் டேஸ், கிளவுடியா இருக்கிறது, அந்த வெதர் வந்து அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். சிட்டிங் அப் இது வந்து பெட்டரா ஃபீல் ஆகும். அண்ட் தென் கோல்டு ஓபன் ஏர். ஸோ இதெல்லாமே வந்து இவங்களுடைய அமெலியரேஷன்ஸ். ஸோ மெயினா பெட்டர் பை த அப்சல்யூட் ரெஸ்ட், ப்ரெஷர் அண்ட் தென் லைங் ஆன் பெயின்ஃபுல் சைடு. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் அமெலியரேஷன் பெட்டரா ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ட்ரையோனியா ஆல்வா. அண்ட் ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அண்ட் தென் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பாய். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை சேனல். பாய்.